Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.2ல second sum பார்க்குறோம். Evaluate integral 1 to 2 4x square minus 1 into dx as limits of sums. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, integral 1 to 2 and limit கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ integral இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, integral a to b f of x dx அப்படிதானா. ஸோ இதில் a equal to 1 b equal to 2 and f of x equal to 4x square minus 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதில் ரெண்டு ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. என்ன அப்படின்னா, லிமிட் ஃபார்முலா ஃபார் எவாலுவேட் இன்டகரல் a to b f of x dx. இதில் வந்து ரெண்டு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். அதாவது 0 to 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா, இது வந்து ஆல்ரெடி 9.2ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்லேயே 0 to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. இப்போ நமக்கு சம்மில் என்ன இருக்குது, 1 to 2, அதாவது a to b எனி நம்பர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, b ஈக்குவல் டு என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கணும். ஸோ ஃபார்முலா படித்தாலே நம்ம ஈஸியாக சம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலாக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த சம் ஈஸியாக இருக்கும். ஓகே தானே? ஓகே, ஃபார்முலா என்ன, இன்டகரல் a to b f of x dx equal to limit n tends to infinity b minus a divided by n sigma r equal to 1 to n f of a plus b minus a into r by a. ஃபார்முலா வந்து படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், எழுதி படிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து எழுதி படிச்சிங்கன்னா தான் மறக்காது. ஓகேவா? சரி, இதில் வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம், இன்டகரல் a to b அப்படின்னா 1 to 2 4x square minus 1 into dx, அதோட லிமிட் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே தானா? ஸோ சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த b மைனஸ் a பை n, அடுத்து எஃப் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன், இதை வந்து லைட்டாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு இந்த ஃபார்முலாவில் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணுறோம், b மைனஸ் a பை n is equal to, here a equal to 1 and b equal to 2. So 2 minus 1 divided by n is equal to 2 minus 1 equal to 1 by n ni நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எதை ஃபைன் பண்ணுறோம், f of this term. ஓகே, ஸோ f of a plus b minus a into r by n which is equal to f of a value 1 b equal to 2. So 1 plus 2 minus 1, a value 1 into r divided by n, r by n. நம்ம அது வந்து சிக்மாலையும் லிமிட்டில் என்ன அப்ளை பண்ணுவோம், சிக்மாவில் r அப்ளை பண்ணுவோம், லிமிட்டில் என்னோட வேல்யூ அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 1 1. ஸோ நமக்கு 1 இன்ட்டு இதோட வேல்யூ 1. ஸோ 1 இன்ட்டு ஆர் பை என் என்ன கிடச்சிருக்கு, ஆர் பை என்னன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா, எஃப் ஆஃப் இவ்வளோ சேர்த்து எக்ஸ். ஓகே தானே? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு நம்ம என்ன ஃபார்முலா எதில் கொண்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிவனில் கொண்டு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1. அது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன இருக்குது, இங்கே எக்ஸுன்னு இருக்குது. கரெக்டாக? இங்கே எக்ஸுக்கு வேல்யூ 1 ப்ளஸ் ஆர் பை என்னன்னா இந்த 1 ப்ளஸ் ஆர் பை என்ன இந்த எக்ஸில் கொண்டு அப்ளை பண்ணோம். ஓகேவா? இந்த சிம்பிளிஃபிகேஷனை முடிச்சுட்டு நம்ம ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த வேல்யூவை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே தானே? ஸோ இது மைனஸ் இல்லை. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இதில் கொண்டு அப்ளை பண்ணுறேன். எக்ஸுக்கு இடத்துல நல்லா கவனிங்க, எக்ஸுக்கு இடத்துல என்ன இருக்கோ அதை தான் இதில் கொண்டு அப்ளை பண்ணணும். ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன நமக்கு வரும், 1 ப்ளஸ் ஆர் பை என் த ஹோல் ஸ்கொயர். 4க்கு ஸ்கொயர் வராது, எக்ஸுக்கு ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் 1 which is equal to 4 into இதை எப்படி எடுத்துக்கலாம், a plus b the whole square. அப்போ a plus b the whole square ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், a square plus b square plus 2ab. ஓகேவா? ஸோ
இதில் ஏங்கிறது 1, பிங்கிறது r/n. சரியா? ஸோ a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். bனா இங்கே என்ன இல்லை வேணா லைட்டாக எழுதுறவா? ஹியர் a equal to 1, b equal to r/n. okay, so r/n the whole square plus 2ab, 2 into a க்கு வேல்யூ 1 into b ஓட வேல்யூ என்ன? r/n into minus 1. ஓகேவா? minus 1 கிடச்சிருக்கு. which is equal to simplification 4 into 1 square 1 plus square உள்ள கொண்டு வரலாமா? r square divided by n square. இங்கே n square போகிற மறந்துடக்கூடாது. ஏன்னா r divided by n the whole square. okay, plus 2 into 1 2 into r/n. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பேலன்ஸ் -1. நெக்ஸ்ட் நான் இந்த 4 உள்ளே கொண்டு போகிறேன். இந்த 4 இது கூட அப்ளை ஆகும், செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் 3 கூடயும் அப்ளை ஆகும். ஆனால் இது கூட அப்ளை ஆகும், இது வந்து தனி டேர்ம். ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 4 1 into 4 4 plus 4 r square by n square plus 4 into 2 8 r divided by n. ஓகே, இனி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டோம்ல, ஸோ இந்த -1. ஸோ இதில் எதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? இங்கே r ஸ்கொயர் இருக்குது, இங்கே r இருக்குது, ரெண்டையுமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ 4 - 1 which is equal to நமக்கு என்ன கிடைக்குது? 3 plus 4 r square by n square plus இந்த டேர்ம் 8 r/n. இப்போ நம்ம ரெண்டு வேல்யூஸ் தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். b minus a/n-ம் f of இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இனி வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். b minus a divided by n இருக்க இடத்துல 1/n அண்ட் f of a plus b minus a into r/n இருக்கக்கூடிய இடத்துல இந்த நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? சிக்மாவை வந்து உள்ளே கொண்டு போவோம். கரெக்டாக? ஸோ which is equal to லிமிட் n tends to infinity 1 divided by n அப்படியே வச்சுக்கிட்டு சிக்மாவை ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் வர கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன கிடைக்குது நமக்கு? 3 into சிக்மா r equal to 1 to n. இங்கே 3 நான் வெளியே எடுத்துட்டேன்னா அங்கே என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் இதில் வந்து 4 கான்ஸ்டன்ட். ஸோ 4 நான் வெளியே எடுத்துகிட்டு சிக்மாவை போடுறேன். சிக்மா r equal to 1 to n r square by n square. ஓகே, ப்ளஸ் 8 வெளியே எடுத்துக்கிறேன். 8 into சிக்மா r equal to 1 to n r by n நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம்? லிமிட் n tends to infinity 1 divided by n into 3 into இந்த சிக்மாவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ r equal to 1 to n அப்படிங்கும் போது r இருக்க இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்? 1 போடணும். இங்கே நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ என்ன வரும்? 1 + 1 எக்ஸட்ரா ப்ளஸ் 1 n டேர்ம்ஸ். இது எப்படி வந்து அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, ஃபார்முலா தான். அதாவது ஃபார்முலானா r இருந்தால் அதுக்கு r இருக்க இடத்துல 1 சிக்மானா அடுத்து 2 போடுவோம், அடுத்து 3 போடுவோம். இங்கே வந்து 1 தான் இருக்குது நமக்கு. ஸோ என்ன பண்ணணும்? 1 + 1 இது வந்து பேசிக்காக ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துருக்கேன், ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 into இதில் என்ன பண்ணலாம்? ஆருக்கு வேல்யூஸ் கொடுக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? r ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் லாஸ்ட்டு n டேர்மில் ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ n ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை n ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த தேர்ட் டேர்ம். ஸோ 8 இன்ட்டு ஆருக்கு 1 கொடுக்குறோம். ஸோ 1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n nth வர ஃபினிஷ் பண்ணுறோம் டிவைடட் பை n. ஓகே, இந்த ஸ்டெப்பை வந்து இதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும். அந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? which is equal to limit
n tends to infinity. இனி வந்து என்ன செய்கிறேன்னா ஒரே டைமில் 1/nனையும் ஒவ்வொரு டேர்முக்கும் உள்ளே கொடுக்குறேன் அண்ட் இதோட ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறேன். சரியா, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1/n அப்போ கொடுக்கும்போது இங்கே வந்து 3/n ஆகும். கரெக்டாக, ஸோ 3/n 1 + 1 + எக்ஸட்ரா இதோட ஃபுல் வேல்யூஸ் என்ன வரும், ஃபார்முலா இன்ட்டு என்னன்னு கிடைக்கும். n டேர்ம்ஸ். ஸோ 1 போட்டுறக்கூடாது, என்ன போடணும், என்னன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 × 1² + 2² + எக்ஸட்ரா n². இதோட ஃபார்முலா என்ன நமக்கு கிடைக்குது, n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. ஓகேவா, இது வந்து இதோட ஃபார்முலா அண்ட் இந்த n² நான் அப்ளை பண்ணுறேன் அண்ட் வெளியே இருந்து ஒரு 1/n போடுறோம்ல அந்த எண்ணை இதுக்கு கூட பண்ணுறேன். ஓகே தானா, ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 8 வெளியேந்து கொண்டு வரக்கூடிய டிவைடட் பை n. நெக்ஸ்ட்டு 1 + 2 + எக்ஸட்ரா n. அதோட வேல்யூ என்னது நமக்கு தெரியும், n × n + 1 டிவைடட் பை 2. இது வந்து ஃபார்முலா, டிவைடட் பை 2ம் ஃபார்முலா தான் அண்ட் இந்த எண்ணை வந்து நான் இது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இனி கேன்சல் பண்ணிக்கலாம், என்ன கேன்சல், இங்கே வந்து இந்த எண்ணும் கேன்சல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஒவ்வொரு எண் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது, லிமிட் n tends to infinity 3 இதில் கேன்சல் ஆகிக்கலாம். ஸோ 3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம், 4ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 3 டேபிளுக்கு கொடுக்குறேன். ஸோ 2 டிவைடட் பை இந்த பேலன்ஸை வெளியே எடுத்துக்கிறேன், 3n² இன்ட்டு என்ன கிடச்சிருக்கு, n + 1 இன்ட்டு 2n + 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 8 டிவைடட் பை n. இங்கே 2 இருக்கிறத வெளியே எடுத்துக்கிறேன், 2. ஸோ 8/2n இன்ட்டு n + 1 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் என்ன, இந்த n + 1 அதில் இருக்க எண்ணெல்லாம் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டெப் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கிறோம். ஸோ லிமிட் n tends to infinity, இங்கே வந்து 3 அப்படியே போட்டுக்கலாம், ப்ளஸ் 2/3n². இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், என்ன வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குது, என்ன வெளியே எடுத்தோன்னா n இன்ட்டு இந்த எண்ணை நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ 1 ப்ளஸ் 1ல் இருந்து என்ன நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1/n. ஓகேவா, அதாவது இந்த எண்ணை உள்ளே கொடுத்து பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள், n × 1 n. அடுத்து என்ன இதில் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே n கிடைக்கும், கேன்சல் ஆகி இந்த 1. ஓகேவா, ஸோ 1 × 1 + 1 n × 1 + 1/n நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே நான் என்ன செய்கிறேன், எண்ணை மட்டும் வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குது, n இன்ட்டு இங்கே என்ன வெளியே எடுத்துட்டேன்னா 2 பேலன்ஸ் இருக்குது, 2 ப்ளஸ் இங்கே 1/n நமக்கு கிடச்சிருக்கு, ப்ளஸ் 8 டிவைடட் பை 2n இன்ட்டு இங்கே என்ன வெளியே எடுக்கிறேன். ஸோ 1 + 1/n கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இதில் கேன்சல் பண்ணிக்கலாம், n கேன்சல், இங்கே n² இருக்குது, இங்கே ஒரு n இங்கே ஒரு n கேன்சல். ஓகேவா, ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்குது, லிமிட் n tends to infinity 3 + 2/3 × 1 + 1/n into 2 + 1/n ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, 2 டேபிள் 1 2 is 2 4 2s are 8. ஸோ 4 × 1 + 1/n கிடச்சிருக்கு. ஓகேவா, நமக்கு தெரியும் 1/∞ which is equal to 0. இந்த வேல்யூவை படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன செய்கிறோம், லிமிட் n tends to infinity. ஸோ லிமிட்டை நான் அப்ளை பண்ண போகிறேன். லிமிட் அப்ளை பண்ணால் என்ன, n எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இன்ஃபினிட்டி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ லிமிட்டை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த லிமிட்டை இனி போடக்கூடாது. ஓகேவா, ஸோ அப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்குது, 3. இங்கே n இல்லை, ஸோ நான் 3 தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ 3 அப்படி எழுதிக்கிறேன், 3 + 2/3 × 1 + 1/∞ into 2 + 1/∞ plus 4 × 1 + 1/∞.
ஓகே நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் 1 by infinity which is equal to 0 okay so which is equal to 3 plus 2 by 3 into 1 plus 0 2 plus 0 plus 4 into 1 plus 0 சரியா so which is equal to 3 plus இங்க வந்து என்ன இருக்கு 1 இது 1 plus 1 1 கரெக்ட்டா 2 plus 1 2 so into multiply தானே so 2 2s are 4 4 by 3 plus 4 ஓகேவா ஸோ எல்சிஎம் எடுத்தால் போதும் ஸோ ஹோல் டிவைடட் பை 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் மேலே ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ 3 3s are 9 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 3 இருக்கனால இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ 4 ப்ளஸ் இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ என்ன கிடைக்குது நமக்கு 12 ஸோ 9 plus 4 plus 12 which is equal to 25 divided by 3 னு கிடைக்குது ஸோ இன்டெக்ரல் 1 to 2 4 x square minus 1 into dx இதோட வேல்யூ என்ன 25 divided by 3 ஓகேவா இதில் நிறைய ஸ்டெப் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருக்கேன் 2-3 ஸ்டெப் வந்து வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ